பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் காற்பங்கில் உள்ளவர்களை. அந்த துஷ்ட மிருகம் என்பதை நீங்க ரெண்டு விதத்தில் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, நேரடியாய் மிருகங்கள் மூலமாக ஏற்படக்கூடிய அழிவு அப்படின்னு வச்சுக்கலாம், அதுவும் ஒரு பக்கம் இருக்கும். ரெண்டாவது, அதுல நான் யோசிக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த ஒரு 40 வருஷ காலமாக நீங்க எல்லாம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா வந்த எல்லா கொள்ளை நோய்கள் அத்தனைக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா ஒரு மிருகத்தின் பேர் இருப்பதை நீங்கள் கவனிப்பீர்கள். ஒரு எய்ட்ஸ்ல இருந்து எடுத்துக்கோங்களேன், ஒரு 20-30 வருஷமா அதுக்கு சிம்பன்சி குரங்கு தான் காரணம் அப்படின்னு சொன்னாங்க. அங்க இருந்தா அந்த வைரஸ் பரவுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நமக்கு தெரிந்திருக்கிறபடி அடுத்து பன்றி காய்ச்சல், பறவை காய்ச்சல், குரங்கு ஃபீவர், இப்போ வந்து மங்கி ஃபீவர் ஒன்று கேரளாவில் வந்துச்சு, உங்களுக்கு தெரியும். மத்திய கிழக்கு நாடுகளில் கேமல் ஃபீவர், அதாவது ஒட்டக காய்ச்சல் அப்படின்னு ஒன்று வந்தது, அதுவும் உங்களுக்கு தெரியும். அது மட்டுமல்ல, எபோலா வவ்வால்ல இருந்து வந்துச்சுன்னு சொன்னாங்க. இப்போ இந்த கொரோனா வந்த போது கூட சைனால உள்ள மிருகத்தின் மார்க்கெட்ல இருந்து தான் அது பரவுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இதுல இருக்கிற எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஒரு ஒத்துமை இருக்கும். அதை மட்டும் கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். என்னன்னு பாத்தீங்கன்னா, லேவியராகமத்தின் புஸ்தகத்துல கர்த்தர் எதெல்லாம் துஷ்ட மிருகம்னு மென்ஷன் பண்றாரோ அதுல 90% இப்ப வரக்கூடியது எல்லாம் அதுல உள்ளதாக தான் இருக்கும். அது வவ்வாலாக இருக்கட்டும், குரங்காக இருக்கட்டும், பன்னியாக இருக்கட்டும், அல்லது வந்துட்டு மற்ற எந்த காரியங்களையும் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையானவைகள் எல்லாம் பைபிள்ல சொல்ற துஷ்ட மிருகம்னு ஆண்டவர் எதை மென்ஷன் பண்றாரோ அதன் பேரில தான் இப்ப எல்லாமே வருது, எல்லா நோய்களும் வருது. ஒரு 90 to 95% நான் உங்களுக்கு சொல்றேன். இது துஷ்ட மிருகங்களினால் வரக்கூடியதான மரணம் என்று வேதம் சொல்லும். அதனுடையதான ஒரு வெர்ஷன் அல்லது ஒரு விளக்கமாக நீங்க இதை வச்சுக்கொள்ளலாம். நிறைய வியாதிகள் இந்த ஒரு 50 வருஷமா நிறைய வியாதிகள் பாத்தீங்கன்னா எல்லா துஷ்ட மிருகம், பைபிள் சொல்ற அந்த துஷ்ட மிருகத்தின் பேர்ல வருது, நம்ம கண்களுக்கு முன்பாக நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. இது இன்னும் வரும், இதுக்கு அடுத்த லெவலுக்கும் போகும். இப்ப கொரோனாவை பத்தி என்ன சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த வெர்ஷன் கொரோனா ஒன்று வருகிறது. அது ஏற்கனவே இருந்ததை விட மோசமாக வரப்போகுது. இதை நான் சொல்லல, இங்க இருக்கு பாருங்க, இது அவங்க சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு காரியம் வரப்போகுது, இதுவரைக்கும் கொரோனால வந்ததல்ல, அதை விட மோசமானது ஒன்று வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. இது அவங்களே அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. கொரோனாவை விட மோசமான மற்றொரு பெருந்தொற்றை எதிர்கொள்ள தயாராக இருக்குமாறு உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் டெட்ராஸ் அதானம் எச்சரித்துள்ளார். கொரோனாவை விட மோசமான ஒரு பெருந்தொற்று எச்சரிக்கையாக இருக்கும்படி WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லுது. இது அடுத்த வருஷன். அது மட்டுமல்ல, இது ஏதோ அவங்க சும்மா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா இல்ல, இங்க பாருங்க, இது இவங்க சொல்லியிருக்கிறாங்க. யூகே அதோடையதான இப்ப நம்ம எப்படி FDA சொல்லுவோம், ஃபுட் அண்ட் ட்ரக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அமெரிக்கால சொல்லுவாங்க, அதாவது மருத்துவ மற்றும் உணவு கழகம் அப்படிம்பாங்க. அது யூகேல உள்ளது ரொம்ப ஸ்ட்ராங். அவங்க சொல்றாங்க, கொரோனா வைரஸ் போன்று புதிய பெருந்தொற்று எப்போது வேண்டுமானாலும் உலக நாடுகளை தாக்கலாம். இங்கிலாந்து தொற்று நோய் நிபுணர்கள் எச்சரிக்கை. அதாவது அடுத்த மிகப்பெரிய பேண்டமிக் ஒன்று உருவாகிறது என்று இப்ப நம்ம சொல்ல, இதெல்லாம் அவங்க சொல்றாங்க. WHO சொல்லுது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உலக நாடுகளோடு கூட ஒன்று பெருசா வருது, நாங்கள் உங்களுக்கு உதவி செய்யறோம், இப்பவே எங்களோட ஒப்பந்தம் பண்ணுங்க, அதாவது நம்முடைய மருத்துவம் எல்லாத்தையும் எங்க கண்ட்ரோல்ல கொடுங்கன்னு அவங்க கேட்கறாங்க. இது வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போகுது. ஆனா இப்ப 4வது காரியத்தை மட்டும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், அதாவது 6, 8 மட்டும் உங்களுக்கு பேசி கொண்டிருக்கிறேன். சோ இப்போ ஆண்டவர் சொன்னபடியே துல்லியமாக 4வது வருது. இது இல்லாமல் இப்போ இன்னும் ஒன்று நடந்திருக்கு, அது ரொம்ப ஆபத்தானது. அது அவங்க தான் அனௌன்ஸ் பண்றாங்க. கவனிங்க, அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. கொரோனாவை விட 100 மடங்கு ஆபத்தான வைரஸ்கள் ஆஸ்திரேலிய ஆய்வகத்திலிருந்து மாயமாகி இருப்பதாக அந்நாட்டு அரசு அறிவித்திருப்பது உலக நாடுகளை அதிர்ச்சிக்குள்ளார். கொரோனாவை விட 100 மடங்கு ஆபத்தான வைரஸ்கள் ஆஸ்திரேலிய ஆய்வகத்திலிருந்து மாயமாகி இருப்பதாக அந்நாட்டு அரசு அறிவித்திருப்பது உலக நாடுகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. இது 2015 ஜனவரியிலேயே காணாம போயிருச்சு. உலகத்தில் இருக்கக்கூடியதான மிகச்சிறந்த லேப் அது. அதாவது உலகத்தில் இருக்க காடுகளில் இருக்கக்கூடிய விஷ பூச்சிகள், விஷ அந்த மிருகங்கள் எல்லாத்தினுடைய எச்சங்கள், அதோட வைரஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஆய்வு செய்வாங்க. அதுலேருந்து ஏதாவது மருந்துகள் கண்டுபிடிக்க முடியுமா, மனுஷனுக்கு யூஸ் பண்ணலாமா, அதாவது மருந்துகள், எதிர்ப்பு சக்திகள் கொண்டு வரலாமான்னு சொல்லி ஒரு ஆய்வு செய்வாங்க. உலகத்தில் இருக்கக்கூடியதான ஏறக்குறைய 316 வைரஸ் காணும். இப்போ 316 வைரஸ் காணும். காணாம போய் ஒரு 1.5 வருஷம் ஆக போகுது, 1.25 வருஷம் ஆகுது.
இன்னும் அதுக்கான எந்த விதமான ரிப்போர்ட்டும் வரல, கண்டுபிடிச்சாச்சுன்னு சொல்லி. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, இந்த வைரஸ் ஒருவேளை தப்பானவங்க கையில கிடைச்சி அவங்க அதை ஆயுதமா யூஸ் பண்ணா எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு கொரோனா வந்தபோது ஒரு ரூமர், ஒரு வதந்தி இருந்துச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, கொரோனா என்பது உருவாக்கப்பட்ட வைரஸ் லேப்ல இருந்து அதை மனுஷங்க மேல பரவ விடுறாங்க அப்படின்னு ஒரு வதந்தி இருந்துச்சு. இன்னொரு பக்கம் அது சைனாவுடையதான மிருகத்தின் அந்த மார்க்கெட், அதுல இருந்து அந்த கிருமி பரவுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இந்த ரெண்டு வகை இருக்கு. இப்ப ரீசெண்டா ஒரு ஆய்வுல இல்ல அது லேப்ல இருந்து தான் போச்சுங்கிறத நாங்க நிரூபிக்கிறோம்ல அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒருவேளை இந்த லேப்ல இருந்து இந்த வைரஸை எடுத்து தப்பானவங்க கையில கிடைச்சா உலக மக்கள் தொகையில 15% பேரை கொல்ல முடியுமா, அந்த அளவுக்கு அது வீரியம் வாய்ந்ததுன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா பைபிள்ல 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல இந்த நாலும் சேர்ந்து பட்டயம், 3ஆம் உலக யுத்தம், நியூக்ளியர் வார், அதோடு கூட பஞ்சம், அதோடு கூட மிகப்பெரியதான பூமி அதிர்ச்சிகள் அல்லது இயற்கை பேரழிவு, அங்க இயற்கை பேரழிவு தான் இருக்கு, நேச்சுரல் கலாமிட்டிஸ், அதோடு கூட கொள்ளை நோய், இந்த மாதிரி காரியங்கள் சேரும் போது 25% பாதிக்கப்படும் இருக்கு. இது ஒன்னே 15% பாதிக்கப்படும் இருக்கு. ஆனா நியூக்ளியர் வார்ல நீங்க கவனிச்சீங்கன்னா அவர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்னேனே கடைசியா சொல்றேன், ஜோ பைடன் 500 கோடி பேர் வரை 5 பில்லியன் பீப்புள் அப்படிங்கிறார், சொல்லிட்டு போயிருக்கிறார். சோ இதெல்லாம் நமக்கு ஒன்றை சொல்லிக் கொண்டே இருக்கிறது. கடைசியில் நாம் ஏதோ ஒரு காரியத்தை கடந்து போக போகிறோம். நம் கண்களுக்கு முன்பாக வேதத்தில் தீர்க்க தரிசனமாய் சொன்னவைகள் 2000 வருஷம் கழித்து நிதர்சனமாய் நடக்குது, நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்குது. இதெல்லாம் அவங்க கொடுத்திருக்கிற எச்சரிப்பு. நான் இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் உலக பிரகாரமாய் WHO-வும் அமெரிக்க அதிபர்களும் அல்லது புவியியல் ஆராய்ச்சியாளர்களும் யுத்த வல்லுநர்களும் என்னென்னலாம் சொல்லி இருக்கிறாங்களோ அதனுடையதான எச்சரிப்பு காரியங்களை சொன்னோம். ஆனால் இதையெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே வேதாகமம் எச்சரிப்பு கொடுத்திருக்கு. ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த காலகட்டம் இப்பொழுது வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி அடையாளமாக நடக்கும் என்ற ஒரு சொன்ன காரியங்களும் நடந்திருக்கு. எனவே அவர்களும் சொல்றாங்க, வேதமும் சொல்லுது, அந்த காரியங்கள் நம் கண்களுக்கு முன்பாக வருகிற காலங்களில் நடக்கும். எப்படி 2018 கொரோனா வரதுக்கு முன்னாடி WHO சொல்லுச்சோ வந்துச்சோ, அதே மாதிரி இவ்வளவும் அவங்க தான் சொல்லி இருக்கிறாங்க. கொரோனாவை விட மோசமானது ஒன்று வரப்போகிறது, மிகப்பெரிய பூமி எதிர்ச்சி ஒன்று வரப்போகுதுன்னு ஜப்பான் சொல்லுது, மிகப்பெரிய உலக யுத்தம் ஒன்று வருகிறது என்று உலக வல்லுநர்கள் சொல்றாங்க. சோ இவங்க சொல்றது எல்லாமே பைபிளும் ஏற்கனவே சொல்லிருச்சு. ரெண்டையும் சேர்த்து தான் சொல்றோம். இது நம் கண்களுக்கு முன்பாக சம்பவிக்க போகுது. இதில் நடக்கும் போது, இத்தனை காரியங்களும் சம்பவிக்கும் போது உலகம் என்ன செய்யும், அரசாங்கங்கள், உலகத்தில் உள்ள பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள் என்ன செய்யும் நமக்கு தெரியாது. ஏன்னா கொரோனா வந்தபோது அத்தனை பேரும் ஸ்தம்பிச்சு போய் நின்னாங்க. என்ன செய்யறதுன்னு யாருக்குமே தெரியல. அந்த கொள்ளை நோயிலிருந்து வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணணும்னு 2 வருஷம் போராடினாங்க. 2019 2021 வரைக்கும் என்ன செய்யலாம் யோசிச்சு ஒண்ணு செஞ்சாங்க. எல்லாம் தனித்தனியா வீட்டுக்குள்ள இருங்கன்னு சொன்னாங்க. அவ்வளவுதான் அவங்களால சொல்ல முடிஞ்சிச்சு. ஏன்னா அவங்களால ஒண்ணும் செய்ய முடியல. அது நாங்க ஏதாவது செய்யற வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்ச நாள் எல்லாம் வீட்டுக்குள்ள இருங்க அப்படின்னாங்க. அதுதான் அவங்க செய்வாங்க. ஆனா இப்போ 4 வரப்போது ஒண்ணா அவங்க தான் சொல்லி இருக்கிறாங்க. இயற்கை பேரழிவு, கொள்ளை நோய், யுத்தம், பஞ்சம், 4 ஒண்ணா வரும். இந்த 4 ஒண்ணா வரும்போது என்ன செய்யணும்னு அவங்க வந்த பிறகுதான் யோசிக்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. ஒரு நியூக்ளியர் வார் வந்தாதான் நியூக்ளியர் வாரோட எஃபெக்ட் என்னன்னு அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தான் இனிதான் நியூக்ளியர் வரும். வந்த பிறகுதான் அதனுடைய எஃபெக்ட், அதுல ஜனங்க என்ன ஆவாங்க, அவங்களை எப்படி காப்பாற்றலாம்னு அவங்க எல்லாம் முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் இதையெல்லாம் முன்னறிவித்த இயேசு இவைகள் சம்பவிக்கும் போது என்ன பண்ணணும்னு ஒன்னு சொல்றாரு. அதை இந்த உலகம் ஏத்துக்காது. ஆனால் வேதத்தை தியானிக்கிற வாசிக்கிற நீங்களும் நானும் அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். ஏன்னா வேற வழியும் இல்லை. ஏன்னா அவங்களும் வேற வழி சொல்ல போறது இல்ல. கொரோனால அவங்க எப்படி ஸ்தம்பிச்சு நின்னாங்களோ அதை விட மோசமா ஸ்தம்பிச்சு நிக்க போறாங்க. அப்ப என்ன செய்யணும் என்று இயேசு சொல்லுகிறார். வாசிங்க, மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இதுதான் இயேசு செய்ய சொல்றார். இதை உங்களால நம்ப முடியுமான்னு சொல்லுங்க. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி, பயப்படாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். எச்சரிக்கை, பயப்படுறதுக்கு நீங்க எச்சரிக்கையா இருக்கணும், பயப்படக்கூடாதுன்னு சொல்றாரு. சாத்தியமா? இப்போ இதெல்லாம் சம்பவிக்க போகுதுன்னு அவங்க சொன்னதை எடுத்து சொன்னதுக்கே உங்களுக்கு இப்ப நைட்டு தூக்கம் வராது. ஏன்னா உங்க முகம் எல்லாம் அப்படித்தான் இருக்கு. இப்போ பார்க்கும் போது எப்படி இருக்குன்னா, ஒரு கூட்டம் எப்படி பார்க்குதுன்னா, இது என்னவாய் முடியுமோ, நாள் சொல்றதை பார்த்தா இப்படி இருக்கேன்னு. இன்னொரு கூட்டத்துக்கு எப்படி இருக்குன்னா, இது எப்போது முடியுமோ,
விட்டுட்டீங்கன்னா நாங்க வீட்டுக்கு போயிடுவோம். அப்படி இருக்கு. கேட்கறதுக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்குது, நடக்கும்போது என்னவாக போகுதுன்னு நமக்கு தெரியும். ஆனால் வேதம் சொல்லுது இவைகளை குறித்து கலங்காதபடி பயப்படாதீங்கன்றார். இதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா? இப்படி சொல்லும் பொழுது பயப்பட வேணாங்கிறாரு. இவ்வளவு விஷயத்தை அவர் தான் சொல்றாரு. யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், பூமி எச்சிகள், வரிசையா சொல்றாரு. கீழே ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், எல்லாத்தையும் சொல்லிட்டு சொல்றாரு கலங்காதிருங்கள், பயப்படாதீங்கன்றாரு. இது எப்படி பயப்படாதுங்க? என்ன இது, என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான் அவர் சொல்றாரு. இது எல்லாம் உலகத்தில் நடக்க போகிற சம்பவம். இது எல்லாம் அடையாளம். எதுக்கான அடையாளம்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னன்னு 3வது வசனத்துல கேட்கிறாங்க. அதுக்கான பதிலை தான் 4வது வசனத்துல சொல்லிக்கிட்டே வராரு. சொல்ற இயேசு 6வது வசனத்துல சொல்றாரு, இவைகளை எல்லாம் நீங்கள் கேள்விப்படுவீர்கள், பயப்படாதிருங்கள். ஏன் தெரியுமா? எகிப்து முழுக்க வாதை வரும், தலைப்பிள்ளை சங்காரம் ஆகும், அத்தனையும் நடக்கும். என்னை விசுவாசிக்கிறவர்களுக்கு, என் ரத்தம் பூசப்பட்டவர்களுக்கு ஒரு தலைப்பிள்ளை கூட சாகாது, பத்திரமாய் பாதுகாப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். அவர் சொன்னதுதான். எத்தனையோ நடிகர்கள், எத்தனையோ தலைவர்கள், எத்தனையோ மத தலைவர்கள் எல்லாம் நான் சொன்னா செய்வோம்லாம் சொன்னாங்க. அவங்க செஞ்சாங்களா இல்லையாங்கிறது ரெண்டாவது. ஆனா இயேசு சொன்னதுதான். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. இது வரைக்கும் இயேசு சொன்னதுல ஒரு வார்த்தை கூட தவறி போனதில்லை. அப்படியானால் அந்த இயேசு சொல்றாரு, கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இது எல்லாம் உலகத்துல நடக்கும். நீங்க நியூஸ் கேட்பீங்க, டிவில நியூஸ் பாப்பீங்க. என்ன கேட்டா உங்களுக்கு ஒரே ஒரு என்னுடைய பர்சனல் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லக்கூடாது, ஒரு சஜஷன். தயவு செஞ்சு டிவி பார்க்காதீங்க. தைரியமா இருக்கிற உங்களை கூட அவங்க பயமுறுத்திடுவாங்க. அவங்க 4 மியூசிக் வச்சிருக்காங்க, அதுக்குன்னு 4 மியூசிக் வச்சிருக்காங்க, 2 வீடியோ வச்சிருக்காங்க. அதை போட்டு விட்டு உங்களை போட்ட பிறகு தைரியமா இருக்கிற உங்களுக்கு கூட போயிருவோம் போல, அவ்வளவுதான், நாளைக்கு காலையில இருக்க மாட்டோம் போலன்ற தைரியம், அப்படி அந்த நிலைமை உங்களுக்கு வந்துடும். ஏன்னா அதுதான் அவங்களுடைய ஆயுதம். அதுதான் அவங்க ஆயுதம். கொரோனாவில் வந்து செத்தவனோட கேட்டு செத்தவன் தான் ஜாஸ்தி. நிறைய பேர் அப்படியே கொரோனாவில் ஐயோ 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 அப்படின்னு சொல்லி கொத்தாய் சாகிறார்களோ, இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அவ்வளவுதான். அதனால இந்த மாதிரி நியூஸ் வரும், சுத்தி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. தேவ பிள்ளைகள், கர்த்தரை அறிந்தவர்கள், நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். நீங்க இதுவரைக்கும் செஞ்சிருக்க மாட்டீங்க, செய்யறவங்களும் இருப்பீங்க. குடும்பமா முழங்கால் போட்டு வேதத்தை எடுத்து 91ஆம் சங்கீதத்தை நல்லா வாசிங்க. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது. பகலில் பறக்கும் அம்பிற்கும் மிசைல்ஸ், இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் வைரஸ், பகலில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் எத்தனை விதமான பூமி எதிர்ச்சிகள் என்ன வந்தாலும் அது என்னை அணுகாது. என் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும், என் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். ஏங்க இப்படி குண்டு போடுறாங்க, ஒரு கொள்ளை நோய் வந்துருச்சா, பஞ்சமா, எல்லா பக்கமும் மரணம் வருதா, நீங்க பயம் இல்லையா அப்படின்னா எனக்கு ஒரு பயமும் இல்ல. ஏன்னா என் தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் நான் மரணிக்காதபடி பத்திரமாய் பாதுகாக்கிறவர். அப்படியே மரணித்தாலும் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுப்பவும் அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அப்படி தாண்டி நான் செத்து போனாலும் எனக்கு ஒரு கவலையும் இல்ல. நான் நேரா பரதீசில் அவர் கூட போய் உட்கார போகிறேன். நான் இருந்தாலும் எனக்கு ஆசீர்வாதம், போனாலும் ஆசீர்வாதம். என்னை எதுவும் அசைக்காது. இந்த தைரியம் தான் உங்களுக்கு வரணும். இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு. இந்த செய்தி கொடுக்கப்பட்டது எதுக்காக தெரியுமா? இப்படி ஒண்ணு வருது, பயப்படுங்கன்றதுக்கு இல்ல. இப்படி ஒண்ணு வருது, பயப்படாதிருங்கள். நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். கொரோனாவுக்கு மத்தியில உங்களை பத்திரமாய் பாதுகாத்தவர், இவைகளுக்கு நடுவிலும் உங்களை பத்திரமாய் பாதுகாப்பார். வெச்சாலும் உங்க மேல அவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது, எடுத்தாலும் உங்க மேல அவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. ஆண்டவர் இவைகளுக்கு நடுவுல அவருடையதான ஆளுகையை காண்பிப்பார். நான் இப்போ சொல்றேன், எவ்ரிதிங் அண்டர் கண்ட்ரோல். அவருடைய கண்ட்ரோலுக்கு கீழே தான் இருக்கு. உங்களுக்கு எனக்கும் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லியிருக்காரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீங்க பார்த்திருப்பீங்க, கொரோனால எல்லாரும் சயின்டிஸ்ட்ல இருந்து, மருத்துவர்ல இருந்து, அரசாங்கத்தில இருந்து எல்லாரும் எப்படியா ஜனங்களை காப்பாற்றணும் முயற்சி பண்ணாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம ஸ்தம்பிச்சு எல்லாத்தையும் மூடி போட்டு வீட்டுல உட்காந்துக்கிட்டாங்க. இதான் நடந்துச்சு.
ஆனா அவைகளுக்கு நடுவுல உங்களை என்னையும் போஷிச்சு பாதுகாத்து அரவணைச்சு ஆசீர்வதிச்சு அதுக்கு நடுவுல பலுகி பெருக பண்ணி பத்திரமா கொண்டு உட்கார வச்சிருக்கிறாரு. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அந்த தேவன் தான் உங்களுக்கு வாக்கு பண்றாரு. 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொன்னப்பட்ட காரியங்கள் பூமியில் வரும், உங்கள் கண்கள் காணும், உலகம் உங்களுக்கு ஸ்தம்பிக்கும், எல்லாம் சொல்லுவான். அவைகளுக்கு நடுவுல அப்படியே எகிப்தே சங்காரத்துல சோர்ந்து போய் விழுந்து கிடக்கும் போது ராஜரீகமாய் ஒரு சேனையை புறப்பட பண்ணின தேவன் உங்களையும் என்னையும் அவைகளுக்கு நடுவில் பத்திரமாய் புறப்பட பண்ண வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை வருகை சம்பவிக்குமானால் உலகம் சம்பவிக்கும், அவருக்குரியவர்கள் பறந்து அவரை சந்திக்கும்படி மேலே போக போகிறோம். அல்லேலூயா. வருகை முந்தினாலும் சரி அல்லது சொல்லப்பட்ட காரியம் முந்தினாலும் சரி, உங்களுக்கும் எனக்கும் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு இருக்கிறது. அதை சொல்லுவதற்கு தான் இந்த கூட்டம். அடுத்து ஒருவேளை அது முடிஞ்ச பிறகு கூட உங்கள்கிட்ட வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை வருகை வந்துருச்சுன்னா மேல சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இது உங்களுக்கு எதுக்கு சொல்லப்படுதுன்னா, இதெல்லாம் இனி வரும், கேட்பீங்க, சம்பவிக்கும். இந்த செய்தி மனசுல வச்சுக்கோங்க. சங்கீதத்தை மனசுல வச்சுக்கொள்ளுங்க. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அந்த சங்கீதத்தை டெய்லி வாசிங்க. பயப்படாதிருங்கள். ஏன்னா பயம்தான் பிசாசுடைய டூல், ஆயுதம். நீ பயந்தால் நீங்கள் பயந்தது எனக்கு நேரிட்டதுன்னு இருக்க. இவைகளை முன்னெச்சரிக்கையாக அறிவித்த தேவன், உங்களுக்கு முன்னுரைத்த தேவன். அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். நீ கேரி தாற்றங்கரையில் இருந்தால் உன்னை போஷிக்கும்படி காகத்தை அனுப்புவார். கேரி தாற்றங்கரையின் தண்ணி வத்தி போனா உன்னை போஷிப்பதற்கு ஒரு விதவையின் வீட்டை கர்த்தர் ஆயத்தம் பண்ணுவார். ஒருவேளை காக்காவும் இல்லாமல் விதவையின் வீடும் இல்லாமல் நீ இருக்கக்கூடிய இடம் வனாந்தரமாய் இருக்குமானால் பரலோகத்திலிருந்து தூதனை அனுப்பி அப்பமும் தலையில் சுடப்பட்ட அடையும் தண்ணீரும் கொடுப்பதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் ஒரு நாளும் கைவிடுகிற தேவனே அல்ல. எனக்கு ஒண்ணு மட்டும் நல்லா தெரியும், இயேசுவை நம்பாம கெட்டு போனவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனா இயேசுவை நம்பி ஒருத்தன் கூட கெட்டு போனது கிடையாது. அவரை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. அவர் மண் மேடை கூட மாபெரும் மலையாய் மாத்தி உட்கார வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆடுகளுக்கு பின்னால் அலைந்து கொண்டிருந்தவனை ராஜாவாக்க முடிய நம்முடைய ஆண்டவரால் முடியும். ராஜாவா உட்கார்ந்து இருக்கிறவனை புல்லுமேய வைக்கவும் கர்த்தரால் முடியும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன், எவ்வளவு கர்த்தருக்கு முன்னாடி தாழ்த்தணுமோ அவளுக்கு அவ்வளவு தாழ்த்துங்க. எவ்வளவு தாழ்த்தணுமோ தாழ்த்துங்க. அதுதான் தாவீதுடைய சக்சஸருடைய ஃபார்முலா. கொஞ்சம் ஒரு இன்ச்சு பெருமை உன் சிந்தனையில வந்தா கூட காணாம போயிடுவேன். நான் பார்த்துப்பேன், என்னால முடியும், நடக்கும். நான் இல்லாட்டி எப்படி? நான் இந்த நாங்கிற வார்த்தையை தூக்கிடுங்க. தமிழ்நாட்டில் நான் பேசின எத்தனையோ பேர் காணாம போயிட்டாங்க. எல்லாம் உங்க கிருபைன்னு சொன்னவன் மட்டும்தான் இன்னைக்கு உயிரோடு கூட இருக்கிறான். அல்லேலூயா. எவ்வளவு கர்த்தரை உறுதியா பற்றிக்கொள்ள முடியுமோ பற்றிக்கொள்ளுங்கள். இனி வருகிற காலம் பொல்லாதவைகள், இனி வருகிற சம்பவங்கள் எல்லாம் பொல்லாதவைகள். ஆனால் நம்முடைய தேவன் அவைகளுக்கு நடுவில் உங்களை பத்திரமாய் பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை இவைகளுக்கு நடுவில் கர்த்தருடைய வருகை சம்பவிக்குமானால், அது முந்துமானால், ஏன்னா எப்ப எது வரும் நமக்கு தெரியாது. இதெல்லாம் ஆண்டவர் சொன்னபடி போயிட்டே இருக்குது. வருகையும் வரும். ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கார், நினையாத நாளிகையில் மனுஷகுமாரன் வருவார். வருகை வருமானால் இந்த வருகையில நான் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு எப்படி ஆயத்தப்படணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். இயேசு என் பாவத்தை மன்னிச்சாருங்கிற நிச்சயம் இருக்கு. நிறைய பேர் நினைக்கிறாங்க, 4 தலைமுறையா கிறிஸ்டின், 3 தலைமுறை கிறிஸ்டின், 4 தலைமுறை கிறிஸ்டின், எங்க தாத்தா காலத்துல இருந்து சர்ச்சில் இருக்கீங்க. அது உங்க தாத்தாவுக்கு ஓகே. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? ஏன்னா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நாம் தாயின் கருவில் உருவாகும் போதே, கர்ப்பம் தரிக்கும் போதே பாவத்தில் இருக்கிறோம். அந்த ஜென்ம சுபாவம், ஜென்ம பாவம் பாங்க. ஜென்மனா போன ஜென்மம் இல்லை, அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரே ஜென்மம் தான். நமக்கு ஒரே வாழ்க்கை தான். மனுஷன் ஒரே தரம் மரிப்பதும் பின்னர் நியாய தீர்ப்படைவதும். 6 ஜென்மம், 5 ஜென்மம், 3 ஜென்மம்லாம் கிடையாது. இந்த ஜென்ம சுபாவம் என்னன்னா, தகப்பனுடைய பாவம், தகப்பனுடைய சுபாவம், தாயினுடைய காரியங்கள் நமக்குள்ள இருந்து வரும், அந்த ஜீன்ல வரும். அதுல இருந்து உங்களை விடுதலையாக்க வேண்டும் என்றால் இயேசுவின் ரத்தத்தினாலே நீங்கள் பாவ மன்னிப்பை பெற்றிருக்க வேண்டும். நீங்க பெற்றிருக்கிறீங்களா? அறிக்கை செஞ்சிருக்கிறீங்களா? இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், என் பாவத்தை மன்னியும், உம்முடைய பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொள்ளும் அப்படி என்று நீங்கள் அறிக்கை செய்யும் போது கர்த்தர் பாவங்களை மன்னிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உலகத்திலேயே பாவ மன்னிப்ப இவ்வளவு எளிதா தம்மை தேடுகிறவர்களுக்கு கொடுக்கிற தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மட்டும்தான். நீ இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு கையை உயர்த்தி உண்மையா கேட்டீங்கன்னா கர்த்தர் மன்னிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது,
பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும். சிலருக்கு சொல்லுவாங்க, நான் சின்ன வயசுல எடுத்துட்டேன், குழந்தையிலே எடுத்துட்டேன். வேதத்தில் அந்த ஞானஸ்நானம் இல்லை, வேற எந்த ஞானஸ்நானமும் இல்லை. கொடிக்கு கீழே எடுத்த, அங்க எடுத்த, இங்க எடுத்த எதுவும் கிடையாது. ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானம் தான் ஞான ஸ்நானம். ஞானம் எப்ப வரும்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். தீமை விட்டு விலகுதலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்ப ஞானஸ்நானம் எப்ப எடுக்கணும்? தீமை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து இனி பாவம் செய்ய மாட்டேன் அறிக்கை செய்து பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர்த்தெழுதல். இந்த ஞானஸ்நானம் எடுத்திருக்கீங்களா? இது எடுத்தால்தான் நீங்கள் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிடில் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது. சோ தண்ணில மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும். அதை எடுத்திருக்கீங்க. இதைத்தான் ஒரே வார்த்தையில இயேசு சொன்னாரு, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுகிறவனே ரட்சிக்கப்படுவான். சோ இந்த ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறீங்களா? எடுக்கலனா ஒப்பு கொடுங்க, அப்பதான் நீங்க வருகையில பிரவேசிக்க முடியும். மூன்றாவது, எபேசியர் 4:30 சொல்லுகிறது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். நீங்கள் மீட்கப்படுவதற்கென்று முத்திரை, சீல் இருக்கும் ஆங்கிலத்தில், அது இருந்தால் தான் நீங்கள் போக முடியும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாமல் நீங்கள் வருகையில் போக முடியாது. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீங்களா? கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனே, ஞானஸ்நானம் எடுத்த உடனே ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டாரு, நீங்க தனியா அப்படி பெற வேண்டிய அவசியம் இல்லை அப்படிம்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இயேசு கிறிஸ்து கூட 3.5 வருஷம் சீஷர்கள் இருந்திருக்கிறாங்க. ஆனால் பரிசுத்தாவியை பெற்றதாக வேதம் சொல்லவே இல்லை. அவர் பரிசுத்தாவியிலேயே பிறந்தவர், பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவர். அவர் கூட 3.5 வருஷம் இரவும் பகலும் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இயேசு சொல்றாரு, பரிசுத்தாவியானவர் உங்களிடத்தில் வருகிற வரைக்கும் எருசலேமிலே தங்கி இருங்கள். அப்ப இயேசு கூட இருந்தாலும் அபிஷேகம் பெற வேண்டும் என்பது அவசியம். அதைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறோம். ஒரு ஞானஸ்நானம் எடுத்த ஒருத்தனை பார்த்து பவுல் கேட்கிறார், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றீர்களா? அவர் சொல்றாரு, இல்ல, எனக்கு தெரியாது. அடுத்த கேள்வி கேட்கிறாரு, என்ன நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்தீர்கள்? அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்த அபிஷேகத்தை பெற வேண்டும் என்று அர்த்தம். அதுக்கு என்னங்க செய்யணும்? ஒருவேளை அப்படிப்பட்ட சபைகளுக்கு நீங்கள் போகிறவர்களா இருந்தால் உங்கள் சபையில் நடக்கிற அபிஷேக கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள். ஒருவேளை எங்கள் சபையில் அதெல்லாம் இல்ல, அல்லது நான் வீட்டுக்கு தெரியாம வரேன், அப்படி நான் பெற முடியாது, அப்படிலாம் போக முடியாதுன்னா நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம். வீட்டுல யாரும் இல்லாத போது கதவை சாத்திக்கிட்டு முழங்கால் போட்டு நல்லா ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க. வாஞ்சையும் தவணமுள்ள ஆத்துமாக்களை நிரப்புவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். நிச்சயம் உங்களை நிரப்புவார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சோ நீங்க உண்மையா ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் உங்களை நிரப்ப போதுமானவராய் இருக்கிறார். 4வது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:40 சொல்லுது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுது.